சூப்பராக வந்து டூரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் நல்லா எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 5 மணி வாக்கிலலாம் பூஜையை போட்டு விட்டுட்டு வண்டியை கிளப்பி விட்டாச்சு. நம்ம போகிற வழியிலலாம் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் டிரைவர் எங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிள்ளையார்பட்டியில் போய் நல்லா பூஜையை போட்டு விட்டுட்டு அடுத்தது குன்றக்குடியும் போனோம். அங்கே போய் நல்லா முருகரையும் தரிசிச்சுட்டு நேராக தனுஷ்கோடிக்கு விட்டுட்டாங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிள்ளைங்க வந்து பீச்சை பார்த்தோன்னே அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஜாலியாக எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க. குட்டி பாப்பாவும் இறங்கி விளையாடணும்னு ஆசைப்பட்டதுனால அவளை வந்து நானும் அவங்க அப்பாவும் என்கேஜராக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வேறு இடத்துலலாம் சுற்றி காமிச்சிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ராமேஸ்வரம், பாம்பன் பாலம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு மறாவது நாள் தான் வந்து நாங்கள் திருச்செந்தூர் போனோம். திருச்செந்தூர் போயிட்டு எல்லோரும் காலையில் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு குட்டி பாப்பாவை அழைச்சிட்டு போய் மொட்டையும் போட்டு விட்டுட்டு காது குத்தியும் சூப்பராக குடும்பமாக சேர்ந்து முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு முடிச்சாச்சு. அவள் அழுதாலோ இல்லையோ காது குத்தும் போது எனக்கு என்ன மீறி அழுக வந்துருச்சு. எல்லா மக்களும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கந்த சஷ்டி அப்படிங்கிறதுனால நல்ல கூட்டம். முருகரை தரிசிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தாச்சு. இருந்தாலும் சூப்பராக தரிசித்து முடிச்சாச்சு.